ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிர் உள்ள ஒவ்வொரு பிராணிக்கும் அதற்கு உதவும் பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கு ஆன கூலி கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த செய்தி புகாரியில் 2363வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஆக ஒரு கால்நடைக்கு, ஒரு பிராணிக்கு, வாயில்லாத ஜீவனுக்கு உதவுவதனாலேயே ஒரு முஸ்லிமுக்கு இவ்வளவு பெரிய வெகுமதி கிடைக்கும் என்று சொன்னால், உண்மையில் ஒரு முஸ்லிம் இன்னொரு மனிதனுக்கு உதவும் பட்சத்தில், அவனுக்கு ஒத்தாசையாக இருக்கும் பட்சத்தில், அவனை கஷ்டத்தில் பங்கேற்கும் பட்சத்தில் எப்படிப்பட்ட ஒரு கூலி அல்லாஹ் கொடுப்பான். அன்பார்ந்தவர்களே, இந்த வரலாற்றிலிருந்து நாம் அறிய வேண்டிய, புரிய வேண்டிய, படிப்பினை பெற வேண்டிய விஷயம், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு நல்ல எண்ணம் நாம் அவர்களை பற்றி நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்லதை அவர்களுக்கு எண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவர்கள் உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அன்பானவர்களே, ஒரு கால்நடைக்கு செய்யக்கூடிய இந்த உதவியை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் என்று சொன்னால், படைப்புகளில் சிறந்த படைப்பு என்று பேசக்கூடிய ஆழமுடைய மக்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்குள் உதவி செய்து கொண்டு இருக்கும் பொழுது, நமக்கு நாமே ஆறுதல் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, யாருக்கும் யாரும் துரோகம் செய்யாமல், யாரும் யாரும் மீதும் குரோதம் வைக்காமல் இருந்தால் நமக்கு எவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் கொடுப்பான் என்பதை நாம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக அடுத்தவர்கள் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு நல்லதை ஏவக்கூடியவர்களாக, நல்ல விஷயத்தை அவர்களிடத்திலே நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், கண்டிப்பான முறையில் அதற்கான கூலியை நாம் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பான முறையில் நாம் அதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு நாம கை சேதத்திற்குரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பூனைக்கு காட்டக்கூடிய பரிவு, இன்றைக்கு மனித உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு பூனைக்கு காட்டக்கூடிய பரிவு, இரக்கம், ஒரு நாய்க்கு காட்டக்கூடிய இரக்கம், மனிதனுக்கு மத்தியில் காட்டுவது கிடையாது. மனிதனுக்கு மத்தியில் இரக்கத்தை காட்டுவதல்ல. சிலவர்கள் வெளியில் நாவளவில் நல்லதை பேசுகிறார்கள், உள்ளத்துல உனக்கு வேணும் தான், அப்படி செஞ்சில்ல, நீ அனுபவிக்கணும் தான், நீ வெளியே பார்த்தா அல்ல லேசாக்கி வைப்பான்பா. நாவளவுல குளிர்ந்த வார்த்தையை சொல்றது, உள்ளத்துல அவ்வளவு பெரிய குரோதம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்